ஸோ ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்துருக்குது காசி கார்டன் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் டாப் 5 ஐ கிராஃபிக்ஸ் கேமும் இருக்குது. இந்த கேம் தான் நீ பார்க்க போகிற ஐ கிராஃபிக்ஸ் பெஸ்ட்டு கார் ரேசிங் ஐ கிராஃபிக்ஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட் பிளேஸில் கேம் பார்த்தீங்கன்னா உங்களை கேமிங் உலகத்துக்குள்ளே இப்போ கொண்டு போயிருன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிற கேம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் விளாண்டுருக்க கேம் கார் சிமுலேட்டர் 2. அப்புறம் கார் சிமுலேட்டர் 2ன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் ஐ கிராஃபிக்ஸ் ரொம்ப ஐ கிராஃபிக்ஸாக கேட்பீங்க. இல்லை லோயன் டிவைஸுக்கும் ஐயன் டிவைஸுக்கும் ரெண்டுமே கலந்துருக்க மாதிரி கேமு. இந்த கேம் பற்றி சொல்லணும்னா, இந்த கேமில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நிறையா கார்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுமாதிரி ஒரு மிஷினை ஆட் பண்ணியிருக்காங்க, நிறையாவே இருக்குது. அதில் பாடி பார்ட்ஸ்லாம் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் அதை மட்டும் மாற்ற முடியாது. பட் ஆனால் இந்த கேமில் வந்து உங்களால் இன்ஜினை மட்டும் அப்கிரேட் பண்ண முடியும். மற்றபடி உங்களால் இந்த கேமில் வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதோட எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் மட்டும் அதிகமாக வச்சுருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஐ கிராஃபிக்ஸாக வந்து விளையாடுற மாதிரி பார்க்க முடியுது. ஓகே, ஃபோர்த்து பிளேஸில் இருக்க கேம் தான் பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ஸ்பீட் நோ லிமிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஸ்டோரில் 135 MBயில் ப்ளஸ் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளேயர் கேம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் நிறைய மிஷின்ஸ் இருக்குது, ஈவெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணால் அந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ஓவரால் சைஸ் இதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதோட ஓவரால் சைஸ் அது மட்டும் இல்லாமல் உள்ள அடிஷ்னல் டவுன்லோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் கேம் ஃபுல்லாகவே உங்களால் விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் தான் ஐ கிராஃபிக்ஸ் கேம். உங்களுக்கு வேணும்னா இந்த கேமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேர்ட் பிளேஸில் கேம் தான் பார்த்தீங்கன்னா ரியல் ரேசிங் 3. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ கிராஃபிக்ஸ் கேம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேம் பார்த்தோம்ல, அது மாதிரி தான் அதோட கம்பெனி தான் இந்த கேம் உருவாக்கியிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய ஐ கிராஃபிக்ஸ் கேமில் விட்டுருப்பாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா வெறும் 54 MB ப்ளஸ் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி டக்குன்னு ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு பட்டு ஆர்டருக்கு வந்துடும். ஏன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டவுன்லோட்ஸை 1500 MBக்கு மேலே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அடிஷ்னல் டவுன்லோட். ஏன்னா இந்த கேம் அந்த மாதிரி ஒரு கேமு. இது ஒரு ஆட்டோ ஸ்பாட்ஸ் கேமுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கேம் உங்களால் பறந்து இடித்து தள்ளிக்கிட்டுலாம் போக முடியாது. இது வந்து உங்களால் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் ரேஸில் நீங்கள் இடிச்சு தள்ளிட்டு போகலாம். ட்ராக் அவுட் வெளியே போனால் பார்த்தீங்கன்னா ஆனால் அதில் கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் இருக்குது, அதை இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ராக் அவுட்டு வெளியே போனால் ஆல்ரெடி ட்ரிஃப்டாக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க, நைட் ரேஸ் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கேம். ஓகே, இப்போ சொன்னாலும் ஞாபகம் வச்சுட்டு இந்த கேம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதோட செகண்ட் பிளேஸில் கேம் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்பால்ட் லெஜெண்ட்ஸ். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் 3.2 GB அவைலபிளாக இருக்குது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளேயர் கேம். இதுக்கு முன்னாடி பார்த்த கேமும் மல்டிப்ளேயரும் ஆஃப்லைனும் கலந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணால் மல்டிப்ளேயரில் விளாட்லாம், இல்லைனா ஆஃப்லைனில் விளாட்லாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி பார்த்த கேம் மல்டிப்ளேயர் கேம், அது ஒரு ஆன்லைன் கேம். இந்த கேம் ஒரு ஆன்லைன் கேம் தான். இது ஒரு ஐ கிராஃபிக்ஸ் கேம். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் முறியடிச்சிருச்சு. ஆனால் இந்த கேமில் அவங்களால ஐடிஸ் சொல்லிட்டு பறந்து விருந்து போக முடியும். ஓகே, இல்லை நைட் ட்ரெஸ் எல்லாமே இருக்குது, எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான காரும் இருக்குது. ஓகே, இப்போ அதுக்கு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க கேமை பார்த்துக்கலாமா? நான் சொன்னேன்ல உங்களுக்கு ரேசிங் உலகத்துக்குள்ளே கொண்டு போயிருந்தேன். அந்த கேம் தான் காரெக்ஸ் ஸ்ட்ரீட். தப்பாக சொல்லிட்டேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2.3 GB ப்ளஸ் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேயரும் ப்ளே பண்ணிக்கலாம், மல்டி பிளேயரும் ப்ளே பண்ணிக்கலாம். அதாவது 3 ரியல் ரேசிங் மாதிரி தான். ஏன்னா இது ஆஃப்லைனோ ஆன்லைனோ கலந்த மாதிரி கேம். உங்களுக்கு வேணால் மல்டி பிளேயர் போட்டு விளாட்லாம், இல்லை நான் சிங்கிள் பிளேயர் தான் ப்ளே பண்ணுவேன்னா ஆஃப்லைனில் நீங்கள் விளாண்டுக்கலாம். ஆஃப்லைனில் இந்த கேம் இருக்குமான்னு தெரியாது, நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஹாரிசான்டல் மாதிரி தான். இது ஒரு ஐ கிராஃபிக்ஸ் கேம். அதாவது ஃபோர்ஸ் ஹாரிசான்டல் மாதிரி அந்த கேம் இருக்கும். நீங்கள் வந்து ஃபோர்ஸ் ஹாரிசான்டல் எப்படி ரேஸ் நம்ம தான் தேடி போய் இந்த ரேஸெல்லாம் பிடிச்சி நம்ம ரேஸ் ஓட்டுற மாதிரி தானே இருக்கும். அது மாதிரி தான் இந்த கேம் உங்களை ரேசிங் உலகத்துலேயே கூட்டு போயிடும். ஃபோர்ஸ் ஹாரிசான்டல் நம்மளே தேடி பிடிச்சி ரேஸ் ஓட்டுற மாதிரி தான். நான் அப்புறம் சொல்லதே சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க, சின்ன கால் வந்துருச்சு, அதை மட்டும் கண்டுக்காதீங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு கேமை நான் வந்து இப்போ காமிக்க போகிறேன். அது வந்து லோயன் டிவைஸ்க்காக நானே செலக்ட் பண்ணி எடுத்து வச்ச கேம். அது
பார்த்தா லோயன் டிவைஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போயிடும். பார்க்கலாம் அந்த கேமை. அந்த கேமோட பேர் தான் பார்த்தீங்கன்னா லாரி ஃபியூரி. இந்த கேம் பார்த்தீங்கன்னா வாயில் நுழையாத பேராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லோயன் டிவைஸுக்காக கேம் உருவாக்கின கேம். இதில் ஸ்மூத்தான கிராஃபிக்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு. ஸ்மூத்தான கிராஃபிக்ஸ், நல்ல ஒரு கார், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு லோயன் டிவைஸ் ப்ரோ உங்களுக்கு நல்ல கேமாக சொல்லுங்க அப்புறம்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேமில் எக்கச்சக்கமான கார்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கம்மியான கார் தான் இருக்கும். ஆனால் ஸ்டிக்கர்ஸ் லைட்டாக அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ரேசிங் ட்ராக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது ஒரு ஆஃப்லைன் கேம். நான் தனியாக கொஞ்சம் விளாட்னா இந்த கேம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட